சுமந்த், எஸ். அந்த வார்த்தை எனக்கு புரியல. எதுக்கு டெஸ்பரேஷன்? எல்லாருமே ஒரு வலுவான கூட்டணி வைக்கணும் தானே நினைப்பாங்க. அப்ப திமுக உதாரணத்துக்கு கூட்டணி வேணாம் தனியா போறோம்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட். பாஜக பயந்து டெஸ்பரேட் ஆயிட்டாங்க. ஏன் ஒரு பக்கம் மட்டும் கூட்டணிக்கு டெஸ்பரேட்டா இருக்கிறது, இன்னொரு பக்கம் கூட்டணி டெஸ்பரேட்டா இல்ல? இப்ப காங்கிரஸ் வெளியே வர சவுண்ட் எல்லாம் பண்ணாங்க. அப்போஸ் அவங்க வெளியே வரமாட்டாங்க, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அடிப்படையாக எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவது இயலாது. அது திட்டவட்டமாக தெளிவாகிவிட்டது. ஒரே நபர் அது செஞ்சவங்க ஜெயலலிதா, அவங்க இப்ப இல்ல, அதனால யாராலையும் செய்ய முடியாது. அதுல நீங்க கூட்டணி இல்லாமல் சுமத், கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்களா, அல்லது கூட்டணி ஆட்சி இல்லாத ஒரு நிலை வராது அப்படி சொல்ல வரீங்களா? அது கிளாரிட்டி. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்து அறுதி பெரும்பான்மை பெறுவது மிகவும் கடினம். ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா இதுல இன்னும் என்டிஏ கூட்டணி முழுமையா ஆகல. இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணி பாருங்க, அப்படி நிறைய நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுலயே இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனே, இந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எப்படியுமோ திமுக தான் ஜெயிப்பாங்க, அப்புறம் ஒரு காலகட்டத்துல விஜய் பெரிய லெவல்ல வந்துருவாரா அப்படிங்கறது எல்லா பேச்சும் போயிட்டு திருப்பியும் இன்று களம் திமுக வர்சஸ் அண்ணா திமுக. அந்த இடத்துல தான் கேள்வி இருக்கு. இல்ல ரைட், நீங்க சொல்ற பெர்செப்ஷன் தான் இப்ப ஷபீர் சொல்றாரு, அதுக்கு தான் பாஜகவுடைய வியூகமும் இருந்துச்சுன்றாரு. டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள வந்ததுனாலேயே அப்படி மாறிடுச்சா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப யாரெல்லாம் வந்தால் மாறும்? ஒரு லிஸ்ட் இல்ல விஜய் நம்ம அண்டர்மைன் பண்றோமான்னு கேக்குறேன். அவர் இன்னமும் அவர் பிளேயரா இல்லையான்னு கேக்குறேன். விஜய் வந்தப்புறம் கூட என்ன சொல்வீங்க? ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு வராது. விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? எதுங்க விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? எல்லோரும் ஏன் அவசரத்தில் இருக்கிறார்கள்? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர் சுமந்த். டாக்டர் சுமந்த் இல்ல இருக்கு. சுமந்த், ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் சுமந்த் ரைட் மூவ்மென்ட் நடக்கும். எஸ், ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு கேள்வியை வைக்கிறதுங்கிறது, டாக்டர் சுமந்த் பல விஷயத்தை பாக்குறாரு, அவர் ஒரு பார்வை வைப்பாருன்னு கேட்கிறோம். நீங்க எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்களா? என்னதான் கேள்வி வைக்கிறது உங்கள்கிட்ட? அது எனக்கு தெரியல சார். ஒரு கேள்வியை முன்னாடி உங்கள்கிட்ட வைக்கிறது என்னன்னா, உங்க பார்வையை கேட்கறது சார். அது சரிங்களா தப்புங்களா, நடக்காதுங்களா, நடக்குன்னு சொல்லலாம், உங்களோட ரைட் அது. எஸ், சரி நான் சொல்றேன். விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராமல் இருக்கலாம். அதிமுகவுடனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் இவர் டிடிவி தினகரனுடனும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றன. அதை பற்றி தெரிவதற்கு அடுத்த இன்னும் ஒரு 2 வார காலம் ஆகும். ஆனால் is it ruled out 100%? is it ruled out னா நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாலும் இந்த நிகழ்ச்சியில ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த மாதிரி நம்ம பேசினா கூட ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. பிரேமலதா அவர்களோட நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக யாரு? தேமுதிக இஸ் a very unpredictable party. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பக்கம் போனாலும், தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வந்தாலும் சரி, திமுக பக்கம் போனாலும் சரி, ஒரு பெரிய ஒரு மேசிவ் சேஞ்ச் அதனால் ஏற்படாது. மருத்துவர் ராமதாஸ் வேப்பூர்ல ஒரு பெரிய கூட்டம் வந்ததுல, அப்படி அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியுமா? அவங்களோட மாநில மாநாடு மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு இல்லைங்க. சரி, எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சொல்லுங்க. இல்ல அதாவது ஒரு சிக்னிபிகன்ட் பிளேயரா இருப்பாங்களா இல்லையாங்க கேக்குறேன். இல்ல கார்த்திக், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் எலெக்ஷன்ல இருக்கே. நம்ம புதுசா விஜய் வராருன்னா தேர்தலே நின்றது கிடையாது. அதனால அவர் 5% வாங்குவாரா 20% வாங்குவாரான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பல தேர்தலை சந்தித்த கட்சி. அவங்க லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ்ல என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தாலே அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறது தெரியும். கூட்டம் வருது அப்படிங்கறதை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். மை ரிக்வெஸ்ட் இஸ் please wait for 2 more weeks. ரைட் லக்ஷ்மி, இப்போ பிரேமலதா அவர்கள் என்ன அரசியல் வியூகங்களை வகுக்கிறாங்க? ஒரு கட்சிக்கான உரிமை தான், அவங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுமா, அல்லது டஃப் நெகோசியேஷனில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு டஃப் நெகோசியேஷன்ஸ் நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. சரி,
தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் என்டிஏ கூட்டணியில தான் இணையணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க அதிமுக கூட்டணியில போன தேர்தலில் இருந்தாங்க. அதற்கு முன்பு வந்து 2021 டிடிவி தினகரன் தேமுதிக கூட்டணி இருந்தது, அமமுக தேமுதிக கூட்டணி. மீண்டும் இது வந்து என்டிஏ வந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸா இருக்கிறதுனால அதுக்குள்ள நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு தேமுதிக வந்து அப்படின்னா இன்னைக்கு அவங்க இருங்க வர. ஆனால் திமுகவோடு கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இணைவதற்காக கிட்டத்தட்ட 2 மாத காலமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் பிரபாகரனுக்கும் சுதீஷ்குமான அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் எம்எல்ஏ டிக்கெட்டும் வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள். அந்த டீலுக்கு எங்க வந்து சரியா எந்த கூட்டணி சரியாக இருக்குமோ அங்க அவங்க இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா திமுகவோடு மிக நெருக்கமாக தேமுதிக பேசிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அல்லது இன்னும் ஓரிரு பாஜகவோ அல்லது அதிமுகவோ அந்த அவங்க முயற்சியை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா? இல்ல இன்னும் 2 பக்கமுமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவோடு ரொம்ப நெருக்கமான ஒரு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல இருந்து ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல அந்த too much reading னு பார்க்கணுமா? சாரி, அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து LIC இதுல சொன்னாங்க போலீஸ் எடுத்த நடவடிக்கையை வந்து பாராட்டி இருந்தாங்க. அப்படி பார்த்தா கவர்மெண்ட்டை பாராட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்தனுடைய மறைவின் போது கவர்மெண்ட் மிஷனரி எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கடந்த பிறகு நடந்த தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியில இருந்தாங்க. வந்து இது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு இப்போ வரைக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுகவோடு நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து பிஹைண்ட் தி திரைமறைவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஒருவேளை இவங்க கேட்கிற டிமாண்ட்ஸ்க்கு திமுக தரப்பு ஒத்துக்கிட்டா அவங்க வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தேமுதிக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும்? தேமுதிக சட்டப்பேரவை மருத்துவர் ராமதாஸ் 2 பேருமே தேமுதிக சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிக்கணும், அதுல கொஞ்சம் எம்எல்ஏக்கள் வேணுங்கிறது ஒரு பக்கம். ஆனா அவங்களுடைய முதன்மையான கவனம் வந்து ராஜ்யசபா சீட்ல இருக்குன்னா ராஜ்யசபா சீட்டுக்கு கொடுப்பதற்கு தனக்கு ஒரு சீட்டு போக இன்னொன்றை வந்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்கக்கூடிய வலிமை பெற்ற கட்சி எதுவோ எதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் பேச முடியும் அவங்களால. ஏற்கனவே அதிமுகல இருந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு, நாங்க அடுத்த முறை தருகிறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா இது வந்து அந்த பீரியட்ல அப்படிலாம் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை வாங்கிட முடியும் அப்படின்லாம் இருந்ததுன்னா 24 மக்களவை தேர்தலில் கூட இருந்தவங்க அதுக்கப்புறம் ஏன் வெளியில வரணும்? சரி, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வெளியில தெரியாம செட்டில் ஆகக்கூடிய அளவுதான் அந்த 2 கட்சிகளுக்கும் இடையில உறவு இருக்குன்னா எதற்காக வெளியில வரணும்? இப்ப திரும்ப உள்ள போறதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த உறவே வந்து ஒரு மிஸ்ட்ரஸ்ட்ல இருக்கிற மாதிரி தானே ஆகுது.